தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியமானவர்களே, மோசேக்கு அடுத்தது தேவன் யோசுவாவை ஏன் தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், யோசுவா அவர் வாலிபராக இருந்த போதிலும் மோசேக்கு படிவடக்காரனாய் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். ஆம், அவர் வாலிபனாக இருந்த போதிலும் வாலிப வயதுக்கேற்ற காரியங்களை குறித்து பிரியப்படாமல், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவருடைய பிரசன்னத்துக்குள் தன்னை எப்பொழுதும் காத்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிறதான அநேக பிள்ளைகள் உலகத்தின் மேல் நாட்ட வைத்து, உலகத்தின் மேல் பிரிய வைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான படிப்போ பதவியோ அதிகாரங்களோ பரலோகத்திற்கு செல்ல முடியாது. மற்ற எந்த ஒரு காரியங்களும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஆம், இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டால் படிப்பு, பதவி, அதிகாரங்கள், ஐஸ்வர்யங்கள் தேவைப்படலாம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் மாத்திரமே, அவருடைய வார்த்தை மாத்திரமே, அவருக்கென்று அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு மாத்திரமே நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு வழிவகுக்கும். பிரியமானவர்களே, யோசுவாவைப் போல நாமும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம் நினைவுகள், சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், பார்வைகள், உணர்வுகள் அனைத்தையும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய பிரசன்னம் என்கிறதான தேவ சமூகத்தை விட்டு, தேவ கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.